இயக்குனர் பாரதி ராஜா அவர்களோட மகனான மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் இப்போ இயற்கை எய்தியதா ஒரு செய்தி வெளியாக இருக்கு. இயக்குனர் பாரதி ராஜா அவர்களோட ஒரே மகன் தான் மனோஜ் பாரதி ராஜா. இவரோட வயசு 48 அப்படின்னு சொல்லப்படுது. தாஜ்மஹால் அப்படின்ற திரைப்படத்துல இவரு ஹீரோவா அறிமுகமாக இருப்பாரு தமிழ் சினிமாவுல. அந்த திரைப்படத்துல இவருக்கு ஜோடியா ரியா சென் அப்படின்றவங்களும் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மனோஜ் பாரதி ராஜா அவர்களுக்கு ஒரு நல்ல ஆரம்பமா தான் இருந்தது. இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசை இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாவும் இருந்தது. அந்த டைம்ல இயக்குனர் பாரதி ராஜா அவர்களோட மகன் நடிக்க வராங்க அப்படின்னும் போது பல எதிர்பார்ப்பும் இந்த திரைப்படங்கள் மேல அதிகமாவே இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே பூர்த்தி பண்ற மாதிரி தான் மனோஜ் பாரதி ராஜா அவர்களோட நடிப்புமே இருந்தது. அதை தொடர்ந்து இவர் அல்லி அர்ஜுனா போன்ற திரைப்படங்கள்லயுமே நடிச்சாரு. ஒரு சில திரைப்படங்கள்ல செகண்ட் ஹீரோவாவுமே நடிச்சிருப்பாரு. தொடர்ந்து ஒரு பெரிய ஹீரோவா இவர் வள வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில தன்னோட தந்தை எந்த அளவுக்கு ஒரு பிரபலமான இயக்குனரோ அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான நடிகரா ஆகலனாலும் ஒரு சில திரைப்படங்கள் வெற்றி படமா தான் இவருக்கு அமைஞ்சது. இந்த வகையில இப்ப இவர் இறந்த ஒரு செய்தி தான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது இயக்குனர் பாரதி ராஜா அவர்களோட மகனான மனோஜ் பாரதி ராஜா அவர்களுக்கு இதயத்துல பிரச்சனை இருந்திருக்கு. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு இதய அறுவை சிகிச்சை முடிஞ்சிருக்கு. தொடர்ந்து இந்த அறுவை சிகிச்சை முடிந்ததுல இருந்து இவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு அதுக்கான சிகிச்சையும் பெற்றிருந்திருக்காங்க. அந்த வகையில இப்போ அவங்களுக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததா ஒரு செய்தி வெளியாக இருக்கு. ஒரு மாதமா சிகிச்சை எடுத்துட்டு வந்துமே சிகிச்சை பலனின்றி மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் உயிரிழந்த ஒரு செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை திரையுலகினர்களுக்கு மத்தியில ஏற்படுத்தியிருக்கு. இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் வயதான பிறகுமே நடிப்பு மேலையும் சினிமா மேலையும் இருக்கக்கூடிய காதல்ல நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனா பாரதி ராஜா அவர்களோட மகனான மனோஜ் பாரதி ஒரு சில திரைப்படங்கள் மட்டும்தான் நடிச்சாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப வருடத்துக்கு அப்புறமா கார்த்தி அவர்கள் கூட ஒரு திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து எந்த ஒரு திரைப்படமும் இவங்க நடிக்கல அப்படின்னாலும் இயக்குனரா தன்னோட தந்தை போலவே ஒரு சில திரைப்படங்கள் இயக்கினாங்க. அந்த வகையில தான் மார்கழி திங்கள் அப்படின்ற திரைப்படம் ஒரு பக்கா வில்லேஜ் திரைப்படத்தை இயக்கி அந்த திரைப்படம் 2023ல அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பா நடந்தது. அந்த திரைப்படம் சூப்பரா இருக்கும், என் மகன் என்னோட மகன் அப்படின்ற மாதிரி நிரூபிச்சிருப்பாங்க. கண்டிப்பா அந்த திரைப்படத்தை பாருங்க அப்படின்ற மாதிரி இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுமே மனோஜ் பாரதி ராஜா அவர்களுக்கு சப்போர்ட்டிவான ஒரு ஃபாதரா தான் இருந்திருப்பாங்க. இப்படி சினிமால தந்தை அளவுக்கு தாம் பேர் எடுக்க முடியலனாலும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த சினிமால வெற்றி பெறணும் அப்படின்னு கடைசி வரைக்குமே ஓடிட்டு இருந்தாங்க மனோஜ் பாரதி ராஜா. இப்போ யாருமே எதிர்பார்க்காத நிலையில இதயத்துல ஒரு அறுவை சிகிச்சை ஏற்பட்டு அந்த சிகிச்சை பலனின்றி மாரடைப்புனால இறந்த ஒரு செய்தி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து திரையுலகினர் அனைவருமே அவங்களோட இரங்கல்களையும் ஆறுதல்களையும் பாரதி ராஜா மற்றும் அவங்களோட குடும்பத்துக்கு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த வகையில சினி சமூகம் சார்பா நாமளும் நம்மளோட ஆழ்ந்த இரங்கல்களை இயக்குனர் பாரதி ராஜா அவர்களோட குடும்பத்தினருக்கு தெரிவிச்சுக்கலாம்.